ஹலோ வெல்கம் டு கோடர் கனெக்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிஸ்ட்டை யூஸ் பண்ணி, அதாவது பைத்தானில் லிஸ்ட்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம பைத்தானில் என்னென்ன பண்ண முடியும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்ட் 1. ஸோ இது மாதிரி ஒரு பார்ட் 6 வரை நான் வந்து ஒரு சீரிஸ் மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து நான் ஒரு ப்ளேலிஸ்ட்டாக போட்டு வச்சுருக்கேன், லிஸ்ட் இன் பைத்தான்னு. ஸோ அதில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பைத்தான் பார்ட் 1ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் யூசஸ் ஆஃப் லிஸ்ட் அப்படின்னா என்னென்னா, ஸோ நம்ம லிஸ்ட்டை வந்து நம்ம ஜஸ்ட் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் நார்மலாக, அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இதுக்கு வந்து நான் என்ன டாபிக் வச்சுக்கிறேன்னா, நார்மல் ஓகே அப்படின்னு வச்சுக்கிறேன். டாபிக்குள்ளே வர ஒரு மெத்தடையும் நான் வந்து என்ன வச்சுக்கிறேன்னா, மெத்தட் 1, மெத்தட் 2, மெத்தட் 3, ஸோ அது மாதிரி எட்ஸெட்ரா நான் என்னென்ன மெத்தட் சொல்லித்தரணும் அது வந்து லைன் பை லைனாக சொல்லித்தரேன். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லிஸ்ட்டை கிரியேட் பண்ணி அதை வந்து எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ஈஸி தான். ஃபஸ்ட்டு வந்து அதுக்காக நம்ம ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணிக்கணும். ஸோ அது எந்த நேமாக இருந்தாலும் ஓகே. ஸோ நான் வந்து மை லிஸ்ட் அப்படின்னு ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணி, ஸோ அதுக்குள்ளே நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஏபிசி அப்படின்னு போட்டு, ஸோ பிரிண்ட்டில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், ஸோ நம்ம வேரியபிள் என்ன கிரியேட் பண்ணோம், மை லிஸ்ட் தானே. ஸோ அதை வந்து மை லிஸ்ட்டு கொடுத்து ஸோ நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். வந்து நம்ம கீழே டெர்மினலில் ரன் ஆகுது. ஸோ நம்ம அவுட்புட் வந்து என்ன வருது, ஸோ நம்ம லிஸ்ட்டில் என்ன வேரியபிள் கொடுத்தோமோ, அதாவது ஏபிசி கொடுத்தால, ஸோ அது வந்து நம்மளுக்கு அவுட்புட்டில் வந்துச்சு. மெத்தட் 2 பார்க்குறதுக்கு முன்னாடி ஸோ நம்ம மேலே உள்ள ஃபங்க்ஷன் வந்து காப்பி பண்ணிப்போம். ஏன்னா இதை தான் நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ண போகிறோம் காமனாக. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, Ctrl+C கொடுத்து அது 2 லைன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மெத்தட் 2ல் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். Ctrl+V கொடுத்தீங்கன்னா பேஸ்ட் ஆகிரும். மெத்தட் 2ல் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பொசிஷன் ஆஃப் இண்டெக்ஸிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நம்ம வேரியபிள் கொடுத்த வேரியபிளோட பொசிஷன் ஆஃப் இண்டெக்ஸிங் தான். ஸோ இதை வந்து நம்ம எப்படி ரன் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ஆல்ரெடி பிரிண்ட்டில் வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன்னா, மை லிஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன்னா, ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, அதாவது நீங்கள் நார்மல் ப்ராக்கெட்ஸ் ஆர் கர்லி ப்ராக்கெட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன இண்டெக்ஸிங் கண்டுபிடிக்கணுமோ, ஸோ அதோட வேல்யூ கொடுத்து நம்ம ரன் பண்ணோன்னா, ஸோ அதோட பொசிஷன் வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. 3 வேரியபிள் தான் கொடுத்துருக்கேன். அதாவது என்னென்னா ஏபிசி 3 வேரியபிள் தான் கொடுத்துருக்கேன். ஸோ ஏ வந்து என்னென்னா 0 ஃபஸ்ட்டு லெட்டர்ஸ், அதாவது நான் இதை ப்ரீவியஸ் வீடியோலேயே சொல்லிருப்பேன் பைத்தானில். அதாவது நம்ம கேரக்டர் ஃபஸ்ட்டு வந்து 0வும் அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே 1, 2, 3 எட்ஸெட்ரா போய்க்கினே இருக்கும். ஸோ நம்ம வந்து ஏ வந்து 0ன்னு வச்சுருக்கோம், பி 1 அண்ட் சி வந்து 2 அப்படின்னு இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக 0ன்னு அப்ளை பண்ணேன். ஸோ அதுக்கு நம்ம கீழே டெர்மினலில் வந்து ஏன்னு வந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நான் 1 அப்ளை பண்ணோன்னே நம்மளுக்கு பி வந்துச்சு. ஸோ இது மாதிரி 2 அப்ளை பண்ணால் சி வரும். நெக்ஸ்ட்டு மெத்தட் 3ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டைப் தான். அதாவது நம்ம கொடுக்குற வேரியபிளில் வந்து என்ன டைப்புன்னு டிஸ்பிளே பண்ணணும். ஸோ இது வந்து ஈஸி தான். நம்ம நார்மலாக பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் டைப் அப்படின்னு கொடுத்துட்டு, ஸோ ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ப்ராக்கெட்டில் நம்ம என்ன வேரியபிளை வந்து கண்டுபிடிக்க போகிறோமோ, ஸோ அதை வந்து இன்க்ளூட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு அவுட்புட்டில் வந்து என்ன டைப் அப்படின்னு டிஸ்பிளே ஆயிரும். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம வந்து லிஸ்ட்டு யூஸ் பண்ணி ஒரு டூப்ளிகேட் எலமெண்ட்டையும் ஆட் பண்ண முடியும், ஒரு டூப்ளிகேட் எலமெண்ட்டையும் ரிமூவ் பண்ண முடியும். ஸோ அதை எப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம நார்மல் லிஸ்ட்டு எடுத்துக்கலாம். ஸோ நம்ம லிஸ்ட்டில் வந்து டூப்ளிகேட் எலமெண்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதாவது கேப்ஸ் ஏ வந்து நான் டூப்ளிகேட் எலமெண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம நார்மலாக ரன் பண்ணிப்போம். அதை மாதிரி நம்ம டூப்ளிகேட் ஆட் பண்ணலாம். அப்படி இல்லை நம்ம தனியாக ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ செகண்ட் மெத்தடில் நான் சொல்லித்தரேன் பாருங்கள். ஸோ அதாவது ஃபஸ்ட்டில் வந்து லிஸ்ட்டு ஓகேவா, நம்ம லிஸ்ட்டு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம லிஸ்ட்டோட வேரியபிளை கொடுத்துட்டு டாட் அப்பேண்ட் ஓகேவா. ஸோ அப்பேண்ட்னா நான் ப்ரீவியஸ் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். ஸோ நம்ம கொடுக்குற வேல்யூ வந்து லாஸ்ட் ஆஃப் டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிடும். ஸோ நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன்னா, சேம் ஏ கொடுத்து நான் வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ நம்மளுக்கு அவுட்புட் என்ன காமிக்குதுன்னு பாருங்கள். ஸோ லிஸ்ட்டில் வேரியபிள்ஸில் வந்து லாஸ்ட் ஆஃப் இதில் வந்து ஏ வந்து ஆட் ஆகிருக்கு. அதாவது நம்ம ஆட் பண்ண டூப்ளிகேட்டை வந்து எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் நம்ம அப்பேண்ட் பண்ணோம்ல, ஸோ அதில் வந்து நம்ம என்ன பண்ணால் ரிமூவ் அப்படின்னு கொடுத்துட்டு, ஸோ நம்ம என்ன ஃபங்க்ஷனை வந்து ரிமூவ் பண்ணுமோ ஸோ அதில் கொடுத்துட்டிங்கன்னா, ஸோ அவுட்புட்டில் பாருங்கள் நான் வந்து ஏ அப்படின்னு கொடுத்தேன். ஸோ நம்மளுக்கு ஆட் பண்ண ஏ, அதாவது வேரியபிள்ஸில் 2 ஏ இருந்துச்சுல, ஸோ அந்த 2 ஏவும் ரிமூவ் ஆகி பி அண்ட் சி மட்டும் அவுட்புட்டில் வந்துருக்கு. நெக்ஸ்ட்டு மெத்தட் 5 நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லென்த் ஓகேவா. ஸோ இந்த லென்னோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுக்குற வேரியபிளோட லென்த்தை வந்து கண்டுபிடிச்சி நம்மளுக்கு அவுட்புட்டில் டிஸ்பிளே பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து நம்ம வேரியபிள்ஸில் என்ன போட்டிருக்கேன், ஏபிசி மட்டும்தான் போட்டிருக்கேன். இதோட அவுட்புட் வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ன்னு வரும். ஸோ இதை வந்து எப்படி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் யூஸ் பண்ணுறான்னு சொல்கிற பாருங்க. பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு, ஸோ நம்ம டைப் பார்த்தோம் பார்த்தா சேம் மெத்தட் அது தான். ஸோ நம்ம டைப்புக்கு பதிலாக இதில் என்ன பண்ணால் லென்
நம்ம என்ன வேரியபிள் கண்டுபிடிக்கிறோம் நம்ம என்ன பார்க்க வேரியபிளோட நேம் யூஸ் பண்ணி நம்ம அதோட லிஸ்ட்டில் வந்து நம்ம என்ன வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ லிஸ்ட்டில் மொத்தம் 3 வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணலாம். அது என்னென்னா ஸ்ட்ரிங்கு, நம்பர்ஸ் அண்ட் பூலியன். ஓகேவா? ஸோ இது 3த்தையும் நான் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ரன் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மை லிஸ்ட் அப்படின்னு கொடுத்து ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஸ்ட்ரிங் அப்ளை பண்ணிக்கிறேன். செகண்டில் வந்து மை லிஸ்ட் ஆஃப் 2 அப்படின்னு போட்டு ஸோ அதில் வந்து 1 2 3 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் தேர்டில் வந்து மை லிஸ்ட் ஆஃப் 3 அப்படின்னு போட்டு பூலியன் கொடுத்துக்கிறேன். ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இது 3த்தையும் வந்து நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் லைனாக கொடுத்துக்கிறேன். ஓகேவா? பிரிண்ட்னு கொடுத்து ஸோ அதில் வந்து மை லிஸ்ட் 1, மை லிஸ்ட் 2 அண்ட் மை லிஸ்ட் 3 அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ நான் வந்து பிரிண்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இப்படியும் கொடுக்கலாம், இல்லைனா நீங்கள் தனித்தனியாக கொடுக்குறதா இருந்தாலும் பிரிண்ட்டு கொடுத்து மை லிஸ்ட் 1 ஸோ பிரிண்ட்டு கொடுத்து மை லிஸ்ட் 2 அப்படின்னு கூட கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து ஒரே இதில் முடிச்சோம்னா ஒரே பிரிண்ட்டில் முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு மெத்தட் 7ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது 3த்தையும் ஒரே வேரியபிளில் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியும். அதாவது என்னென்னா ஸ்ட்ரிங்கையும் நம்பர்ஸ் அண்ட் பூலியன் வந்து ஒரே வேரியபிள்ஸில் யூஸ் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ண முடியுமா கேட்டிங்கன்னா முடியும். ஸோ அதுக்காக நான் எக்ஸாம்பிளுக்காக மை லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணி ஃபஸ்ட்டில் வந்து ஏவு, அதுக்கப்புறம் கமா 1, அதுக்கப்புறம் கமா வந்து ட்ரூ அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். நம்மளுக்கு அவுட்புட்டில் வந்து நம்ம கொடுத்த வேரியபிள்ஸ் வந்து அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ இந்த 7 மெத்தட்ஸ் வந்து நார்மல் லிஸ்ட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம கொடுத்த வேரியபிளை வந்து எப்படி ஆக்சஸ் பண்ணுறது லிஸ்ட்டை யூஸ் பண்ணி அப்படின்னு பார்ப்போம்.